ஹலோ யங் மேன், நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வந்திருக்கீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில எதையோ தேடுறீங்க, சரியா வாழணும்னு விரும்புறீங்க, உண்மையான ஆனா வாழ நினைக்கிறீங்க. இல்லைன்னா வாழ்க்கையில எதையோ இழந்துட்ட ஒரு உணர்வு, உங்களுக்கு நீங்க கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்ற முடியலங்கிற கோபம், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு இதுக்கு மேலேயும் ஒரு மோட்டிவேஷன் தேவையில்லை. உங்களுக்கு தேவை ஸ்ட்ரக்சர், உங்களுக்கு தேவை டிசிப்ளின், உங்களுக்கு தேவை ரூல்ஸ். ஏன்னா ஒரு ஆண் தனக்குன்னு ரூல்ஸோட இருக்கும்போது அவன் முதுகெலும்புள்ள தன்னம்பிக்கை மிக்க ஆணா இருப்பான். அது அவனை மற்றவங்களை விட ஒரு டேஞ்சரஸ் பர்சனா மாற்றும், நல்ல வழியில. அந்த மாதிரியான 7 ரூல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு growth சைடு. நம்பர் 1, டோன்ட் ஸ்பீக் மோர் தென் யூ ஆக்ட். வெறும் பேச்சு ரொம்ப சீப்பானது. வேலிடேஷன் தேடுறது ஒரு அடிக்டிங். நீ எவ்வளவு அதிகம் பேசுறியோ அவ்வளோ அதிகம் நீ உன்னோட பவரை லீக் பண்ற. உன்னோட கன்சிஸ்டன்சியை உனக்காக பேசவை. உன்னுடைய செயல்கள் உனக்காக பேசட்டும், அது உன்னுடைய அடையாளமா இருக்கட்டும். வாய்ச்சொல் வீரனா இருக்காத, செயல் வீரனா மாறு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், உலகின் தலை சிறந்த சொல் செயல். ஸோ செய். நம்பர் 2, நெவர் பிரேக் யுவர் ஓன் வேர்டு. நீங்க மற்றவங்க கிட்ட ரொம்ப ஈஸியா பொய் சொல்லிட முடியும், அதை கடந்து போயிடவும் முடியும். ஆனா உங்ககிட்ட உங்களால பொய் சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. இப்போ நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறேன்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுட்டீங்கன்னா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு குப்பை. ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் வேர்டு. மற்றவங்க கிட்டையும் எஸ்பெஷலி உங்ககிட்டையும் உங்க வார்த்தை உங்களோட வாக்கு. உங்க வார்த்தையை எப்பவும் காப்பாத்துங்க. அப்போதான் மற்றவங்க உங்களை மரியாதையோட நடத்துவாங்க, உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. நம்பர் 3, கேரி யுவர் ஓன் வெயிட். யாரும் உனக்காக வரமாட்டாங்க. முதல்ல யாரும் உனக்காக எதையும் செய்யணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஸோ உனக்கு ஏதாவது வேணும்னா நீ தேடு, நீ செய். உன்னுடைய ஹேபிட்ஸ் உனக்கு பிடிக்கலன்னா அதை நீ மாத்து. உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா, பலம் வேணும்னா அதை நீ உருவாக்கு. உன்னுடைய சுமைகளை நீ சும. அது உன்னுடைய சுமைகள், வேற யாரும் வந்து தாங்க மாட்டாங்க. ஸோ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். உன்னுடைய சுமைகளை அடுத்தவங்க தோள்களில் வைக்காத, பொறுப்புகளை தட்டி கழிக்காத. நம்பர் 4, பி வேர் யுவர் ஃபீட் ஆர். விலகி ஓடுறத நிறுத்துங்க. திரைகளில் தொலைஞ்சு போறதை நிறுத்துங்க. ஸ்க்ரீனில் மூழ்கி கிடக்கிறத நிறுத்துங்க. இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ அதில் முழுசா இருங்க. முழுசா ப்ரெசன்ட்ல இருங்க. அப்படி இருக்கிறவன் தான் ஒரு பவர்ஃபுல் ஆன். நம்பர் 5, கண்ட்ரோல் யுவர் ரெஸ்பான்ஸ். யாராவது இல்லை ஏதாவது உங்களை அப்செட் பண்ணுனா நல்லா ப்ரீத் பண்ணுங்க. மூச்சை இழுத்து விடுங்க. திங்க் பண்ணுங்க, அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்களால் பீப்புளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கூச்சல் குழப்பங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்றவங்களை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ ஒன்றும் உன்னோட எமோஷன்ஸுக்கு அடிமை இல்லை, நீ தான் அதோட மாஸ்டர். ஸோ உங்களோட எமோஷன்ஸை உங்களை ரூல் பண்ண விடாமல் நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை ரூல் பண்ணுங்க. நம்பர் 6, ரெஸ்பெக்ட் வாட் யூ கன்சியூம். எதையெல்லாம் உங்க உடம்புக்கு, மனசுக்கு, ஆன்மாவுக்கு ஃபீட் பண்றீங்களோ அதுதான் உங்களை உருவாக்குது. அதுதான் உங்களோட ஷேப், அதுதான் நீங்க. ஜங்க் தாட்ஸ், ஜங்க் ஃபுட், ஜங்க் கண்டென்ட் இதெல்லாம் நீங்களா மாறுது. ஆனா ஸ்ட்ராங் மேன், அவனோட ஒவ்வொரு இன்புட்ஸும் இன்டென்ஷனலா இருக்கும். அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவர் கன்சியூம் பண்ணுவாரு. அவரோட குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அவரோட மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. தேவையில்லாத குப்பைகளை கொட்டிக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கன்சியூம் பண்ணுங்க. நம்பர் 7, லிவ் லைக் டைம் இஸ் ரியல். ஏன்னா அதுதான் உண்மை. உங்களால் இந்த ஒரு நாளை திரும்ப பெற முடியாது. அவ்வளவு ஏன், கடந்த 1 மணி நேரத்தை உங்களால் திரும்ப பெற முடியாது. ஒரு நொடியை கூட திரும்ப பெற முடியாது. உங்களோட இந்த வெர்ஷன் திரும்ப கிடையாது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. இதில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ஒன்று நீங்கள் எந்த மாதிரி மனிதனாக ஆகணும்னு விரும்புகிறீங்களோ அதை உருவாக்கும், இல்லைன்னா அதை அழிக்கும். நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் யூ நீட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா அது இல்லைன்னா நீ டீஃபால்ட்டாக வீக்னஸில் விழுந்து மாட்டிப்ப. இதெல்லாம் வெறும் ரூல்ஸ் இல்லை, இதெல்லாம் ஆங்கர்ஸ். இதில் ஒரு ரூலை எடுத்துக்குங்க, அதை இன்னைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு நீங்கள் நேற்று இருந்ததை விட கொஞ்சம் பெட்டராகி இருப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விரும்புனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பை கொடுங்க.
நன்றி.